இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1919 ஆண்டில் துருக்கி சேனை 40 ஆர்மேனிய போர் வீரர்களை சிறைப்பிடித்தது. அவர்கள் கிறிஸ்துவின் மேல் அதிக அன்பும் விசுவாசமும் உடையவர்கள். அவர்களிடம் உங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டுவிட வேண்டும் என்று துருக்கி சேனை கட்டளையிட்டது. ஆனால் ஆர்மேனிய போர் வீரர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்க மறுத்துவிட்டனர். கொடும் சினமடைந்த துருக்கி சேனை 40 வீரர்களையும் கொடுமைப்படுத்தினர். கடும் இன்னல்களை சகித்த 40 வீரர்களையும் அருகில் உள்ள ஏரிக்கரைக்கு கொண்டு சென்றனர் துருக்கி படையினர். பனி உறைந்திருந்த குளிர் இரவில் கிறிஸ்துவை மறுதலிக்க இறுதி தருணம் கொடுத்தனர். ஆனால் ஆர்மேனிய போர் வீரர்களோ எங்கள் உயிர் மூச்சு இயேசுவே என்று இறுதியாக கூறிவிட்டனர். பின்பு துருக்கி தேசத்து முகமதிய அதிகாரி ஒருவர் வந்து அவர்கள் உடுப்புகளை உரிந்து தண்ணீரில் நிற்க கட்டளையிட்டார். ஆர்மேனிய போர் வீரர்கள் நமது மகிமையின் மன்னனை மீண்டும் காண்போம் என்று ஒருமித்து கூறிக்கொண்டே குளிர்ந்த நீரில் இறங்கினார்கள். சில நிமிடங்களில் உடல் மரத்து அவர்களில் ஒருவன் கீழே விழுந்தான். அப்பொழுதே காயப்பட்ட கரங்களுடன் ஒருவர் தோன்றி அங்கே வானத்தில் இருந்து ஒரு கிரீடம் இறங்கி வந்து விழுந்த மனிதனது தலையில் சூட்டியது. பிரகாசமான கிரீடம் அம்மனிதனில் சூட்டப்பட்டதை அந்த அதிகாரி கண்டார். அநேக ஒளிமயமான தேவ தூதர்களையும் கண்ட அவருக்கு திகில் உண்டானது. இவ்வாறு நிமிடம் தோறும் தேவதூதர்கள் ஒவ்வொருவர் மீதும் மகிமையின் கிரீடத்தை சூட்டினார்கள். இவ்விதமாக 39 கிரீடங்கள் சூட்டப்பட்டன. பின்னர் 40வது கிரீடத்தை மட்டும் தூதர்கள் வானத்திற்கு திரும்ப எடுத்து சென்றனர். ஏனென்றால் 40வது மனிதன் கிறிஸ்துவை மறுதலிக்கவே அவன் கரையேற்றப்பட்டு தீ காய்ந்து கொண்டிருந்தான். இக்காட்சியை கண்ட அதிகாரிக்கு மிகுந்த ஆச்சரியமாயிருந்தது. அற்புதங்களை கண்முன்னே கண்ட அவர் அந்த 40வது கிரீடத்தை தான் பெற்றுக்கொள்ள விரும்பினார். தன்னுடைய வேலையும் வேண்டாம் என்று உதறிவிட்டு அனைவருக்கு முன்பாக கிறிஸ்துவே உண்மையான தெய்வம் என்று அனைவர் முன்பும் அறிக்கையிட்டார். அந்தோ அதே குளிர் நீரில் அவரும் இறங்குமாறு பணிக்கப்பட்டு தண்டனை பெற்றார். அவர் உடல் மரத்து போனது. மரிக்கும் தருவாயில் 40வது மகிமையின் கிரீடம் இறங்கி வந்து அவர் தலையின் மேல் சூட்டப்பட்டது. ஆம், கிறிஸ்து அருளும் மகிமையின் கிரீடம் யாருக்கு கிடைக்க அருகதையோ அவர்களுக்கே அது கிடைக்கும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆதி திருச்சபைகளில் ஒன்றான சிமர்னா சபைக்கு பல வகையான உபத்திரவங்கள் இருந்தன. அன்று இருந்த ரோம அரசாங்கம் ரோம பேரரசை வணங்க வேண்டும் என்றும் வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது என்றும் தடை சட்டம் விதித்திருந்தது. அதை ஏற்றுக்கொள்ளாததால் அவர்களை கொடூரமாய் சித்திரவதை செய்து உபத்திரவப்படுத்தினார்கள். பாடுகளின் வழியாய் சென்ற அந்த திருச்சபையை தேற்றும்படி கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம்தான், நீ மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்பதாகும். நீங்களும் கூட கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருங்கள். ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, மரண பரியந்தம் கர்த்தருக்காக உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நித்தியமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். தானியேல் மரண பரியந்தம் உண்மையுள்ளவராயிருக்க தீர்மானித்தார். அன்று பாபிலோன் அரசாங்கம் யூதர்களுக்கு விரோதமாய் இருந்தது. ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற சட்டம் இருந்த போதிலும் தானியேல் அதற்கு பயப்படாமல் மேல் வீட்டறையிலே தன் வழக்கத்தின்படியே 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். அதன் பலன் சிங்கங்களின் கெபியிலே தானியேலை போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. தானியேல் சிறிதும் பயப்படவில்லை. மரணம் நேரிடுகிறதாயினும் மரண பரியந்தமும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவராயிருக்க தீர்மானித்தார். அவரது உறுதியான தீர்மானம் கர்த்தரை மகிழ்வித்தது. அவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். தானியேலை மேன்மைப்படுத்தினார். ஆம், நீங்கள் மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க தீர்மானிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு துணையாய் பாதுகாப்பாய்
பாதுகாவலாயிருப்பார். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூடப்பா ஆண்டவரே, கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வருகின்ற சோதனைகளை நிமித்த பயப்படாமல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோதனை நேரிடுகிறதா இருந்தாலும் கூட ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவை மறுதலிக்காமல் கடைசி வரை கர்த்தாவே ஸ்தோத்திரம் மரண பரியந்தமும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கக்கூடிய கிருபைகளை என் தேவனில் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.